தெரியும். அந்த மாதிரி ஒரு கல்வி படிச்சிருப்பாங்க. அந்த யானை பாகங்கள் மேல இருக்கிறவங்க யானையை செலுத்துவாங்க. அதுக்கு மட்டும் இல்ல, இடப்பக்கம் ஒருத்தர், வலப்பக்கம் ஒருத்தர், முன்னால ஒருத்தர் இந்த அங்குசத்தை வச்சுக்கிட்டு நடத்திட்டே போவாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் வந்து எப்படியாவது மாறுபட்டு திரும்பிச்சுன்னா மக்கள் போய் கொண்டிருக்கிற சாலை துன்பம் வந்து விடும் அல்லவா. அதனால பக்கவாட்டுல இந்த வலப்பக்கம் இடப்பக்கமாக, வலப்பக்கம் ஒருவர், இடப்பக்கம் ஒருவர், முன்பக்கம் ஒருவர், யானைக்கு மேலே இருவர், அது 5 பேர் இருந்து கொண்டு யானையை நீராட்டி அழைத்து வருகின்றார்கள். அந்த யானைக்குரிய இலக்கணமாக சொல்லும் பொழுது நல்ல பருத்து உயர்ந்த யானை, கை கால்கள் ஒன்றும் அப்படி அருமையான முறையில வளர்ச்சிக்கு ஏற்ற வகையிலே, தும்பிக்கு ஏற்ற வகையிலே நல்ல வந்தாலே ராஜ கம்பீரமாக இருக்கும். அந்த யானைக்கு இன்னொன்னு என்னன்னா, மொத்தத்துல இருந்து மதநீர் வழிந்து கொண்டிருக்கும். கண்ண மதம், கம்போல மதம், பேஜ மதம் படிச்சிருக்கும். அந்த மதநீர் வழிந்து கொண்டிருக்கும். அதனுடைய தாரை இருக்கும். என்னதான் நீங்க நீராட்டி கூப்பிட்டு வந்தாலும் அது அந்த யானைக்கு இலக்கணம். அதுதான் ராஜ இலக்கணம் பொருந்திய யானை என்று சொல்லுகின்ற வழக்கம். அதைத்தான் அரசன் வந்து தன்னுடைய யானையாக வைத்திருப்பான், பட்டத்து யானையாக வைத்திருப்பான். அந்த யானையை நீராட்டி அழைத்து வருகிறார்கள். வழக்கம் போல மேலே இருவர் அமர்ந்து கொண்டு பக்கத்திற்கு இருவராக முன்னால் ஒருவருமாக இருந்து அழைத்து கொண்டு வரும் பொழுது அந்த வீதியில நேராக வந்து திரும்பி வலப்பக்கமாக திரும்பி ஒரு பாதைக்கு செல்ல வேண்டும். இந்த யானை இந்த கடைசி இந்த பாதையின் நேர் கடைசிக்கு வந்து இது திரும்ப வேண்டியது திரும்புகிறது. அதிலே மதிலில் முட்டியது என்பார். அப்படி அந்த வழியிலிருந்து இப்படி திரும்பும் போது அதான் பாதை திரும்புகிறது. திரும்புகின்ற நேரத்தில் சிவகாமி ஆண்டார் முன்னாலே இந்த பூங்கோடையை தாங்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இந்த யானை என்ன நினைத்ததோ ஏதோ தெரியாது, ஓடி சென்று அந்த சிவகாமி ஆண்டார் தாங்கி இருக்கின்றது போலிலே தாங்கி வந்த பூங்கோடையை பறித்து சிதறி எரிந்து சிதறியது. எரிஞ்சதானே சிதறும். பறித்து தன்னுடைய தும்பிக்கையாலே அந்த பூங்கோடையை பறித்தது, கீழே எரிந்தது. அது மலர்களெல்லாம் சிதறி விட்டன. சரிங்களா? யானை மேல் வந்தவர் இருவர் இப்படி சென்று கொண்டு அது சிதறிவிட்டது. இதை கண்ட பாகர்கள், ஐயோ இப்படி ஆகிவிட்டது என்று பாகர்கள் என்ன செய்கின்றார்கள்? மேல இருக்கிறவங்க உடனே இறக்க முடியாது, உட்கார்ந்தாதானே அதை இழக்க முடியும். பக்கவாட்டுல வந்துட்டு இருக்காங்க, முதல் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் யானையை வழிமறித்து திசை திருப்புகிறார்கள். யானையை அப்புறமாக போக செய்து தாங்கி கீழே இறந்து அமர்ந்த கோலத்திலே இருக்க செய்யும் போது மேலே இருந்து அந்த இருவர் இறங்கி வருவதற்கு பார்க்கிறார்கள். ஆனால் அந்த யானைக்கு என்னவோ தெரியவில்லை. அந்த முன்னும் பின்னும் இடப்பக்கமாக வந்தவர்கள் வழி செலுத்துகின்ற வகையிலே திரும்பி போனது. மேலே இருக்கிறவர்களால் இறங்க முடியவில்லை, அவர்கள் மேலே இருக்கிறார். இந்த மூவருமாக நடத்தி கொண்டு செல்லுகின்றார்கள். நடத்தி கொண்டு செல்லும் போது இப்படி செய்து விட்டதே என்று திசை மாற்றி கொண்டு செல்லும் முன்பாக அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஒதுக்கியது. சிவகாமி ஆண்டார் பதைவதைத்து நடுங்கி போனார். ஏன்? பூங்கோடை யாருக்குரிய பூங்கோடை? பூ தாக்கி இருக்கின்றது யாருக்குரியது? இறைவனுக்குரியதல்லவா? இறைவனுக்குரிய பூக்களை தாக்கி அந்த கூடையை பறித்து எறிந்து மாதிரி சிதறி விட்டதே என்று கோபம் ஒரு பக்கம், வருத்தம் ஒரு பக்கமாக அவர் யானையை துரத்தி கொண்டு வருகிறார். யானை அது போயிட்டே இருக்குது. இந்த பாகர்கள் வழி நடத்தி மாற்றி செல்கிறான். போயிட்டே இருக்கு. மேல உட்கார்ந்து இருக்கான். துரத்தி கொண்டு போகிறார். அது யானை போகின்ற வேகத்திற்கு விரப்படி அவர்கள் அந்த இப்படி ஒன்றை செய்து விட்டதே என்று பாகர்கள் கொஞ்சம் வேகமாக தள்ளி உறவாக ஓட்டி கொண்டு போகிறார்கள். சிவகாமி ஆண்டார் என்ன செய்வார்? அதனுடைய ஓட்டத்திற்கு அவர் பின்னாலே ஓடி வருகிறார். இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? பதைத்து போய் கோபத்தினால் பொங்கி யானையை பின் தொடர்ந்து சென்று அடிக்க போகிறார். அதை பறித்து எறிந்துவிட்டு யானை போகிறது. பின்னாலே இவர் ஒரு கோபத்தினால் இவர் போய் என்ன செய்து விட முடியும்? அடிக்க முடியுமா? பக்கத்துல நிற்க முடியுமா? அந்த கோபத்தினாலும் வேகத்தினாலும் தாபத்தினாலும் பின்னாலே அடிக்க போகிறார். ஆனாலும் யானை வேகமாக போய்விட்டதுனால இவர் போன வேகத்துக்கு கீழே விழுந்தார். அத்தனை வேகமா இவர் துரத்தி கொண்டு போயிருக்கிறார். இவர் போன வேகத்திற்கு தொடர முடியாதவராகி நிலத்திலே விழுந்து விட்டார். நிலத்திலே விழுந்து கையை நிலத்திலே ஓங்கி ஓங்கி அடிக்கிறார். ஐயோ இப்படி ஆகிவிட்டதை இப்படி வருத்தத்தை தெரிவிக்கின்றார். எப்படி தெரிவிப்பது? அப்படி தரையில் விழுந்து அடித்துக் கொண்டார். உடனே மறுபடியும் எழுந்து மிகுந்த துன்பத்தால் கோபித்துக் கொண்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற வருத்தத்திலே சிவனே சிவனே
என்ன நீ இப்படி செய்து விட்டாய்? இறைவா, இது நன்றாக இருக்கிறதா உனக்கு? நீ யானையின் தோலை உறுத்தி போர்த்தி இருக்கின்றவர். அந்த யானையாலேயே இன்று உன்னுடைய பூக்கள் எல்லாம் கீழே சிதறி விட்டதே. நீ நியாயமா சிவதா? நீ எளியவர்களை காக்கின்ற வலிமை உடையவன் சிவதா? நீ அன்பு நிறைந்த அடியவர்களின் அறிவாக விளங்குகின்றாய் சிவதா? சிவனே சிவனே, இது முறையோ? என்னுடைய அமுதே இறைவா, முறையோ என்ற அந்த பாட்டை நான் உங்களுக்கு வசனமா சொல்லியிருக்கேன். அருமையான பாட்டு. சிவதா சிவதா என்று நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? ஐயோ முருகா, என்னன்னு இறைவனே கடவுளே இதுதானே சொல்லுவோம். இவர் சிவபெருமானுடைய அடியார், அதனால வாயில வர்றது சிவதா. அதனாலதான் நமக்கு கீழே விழுந்தாலும் சரி சிவனே சிவாய நம, எழுந்தாலும் சரி சிவாய நம, அடிபட்டாலும் சரி சிவாய நம, நல்லது அல்லது எதுக்குனாலும் சிவாய நமன்னு சொல்லி போறாரு. மார்க்கண்டேயனுக்கு அருடைய திருவடி உடையவரே. இப்பதானே படிச்ச மார்க்கண்டேயனுக்கு அருடையது எதுல? வேல்மாறல்ல படிச்சோம்ல. எருக்கு மதை படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகர் ஆகும். இறைவன் சிவபெருமான் மார்க்கண்டேயனை காத்து திருவடி உடையவல்லவா, அந்த திருவடியை உடையவரே சிவதா என்று முறையிடுகிறார். இத பார்க்கிறார், இறைவன் வந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்தார் உடனே என்னப்பா நடந்ததுன்னு கேட்டதான் தாமது ஒரே பாட்டுல ஒரே வார்த்தையில எல்லாம் சொல்லிட்டாரு சிவகாமி ஆண்டார். அந்த கோபம் நிறைத்து கொண்டு இந்த அடியாருக்கு இப்படி ஒரு துன்பம் நேருவதா? பார்த்தாலே திருநீர் பூசிய மேனி, ருத்ராட்சம் தாங்கிய மேனி, கண்களிலே கருணை வழிகின்றது, வாயினாலே சிவனை சிவனே சிவனே சொல்லுகின்ற அந்த நாமத்தை உடையவராக இருக்கின்றார். இவர் சிவனடியாராக இருக்கின்றல்லவா. எனவே என்ன ஏது நல்லா கேட்கல, பார்த்தால் என்ன துன்பம் நேர்ந்தது அப்படின்னு கோபத்துல இப்படி ஒரு அடியாருக்கு துன்பம் நேர்வதா? இந்த அடியாருக்கு யானை வழி பகையானதோ? இந்த யானை எப்படி வழியில பகையாக ஆகலாம் என்று சொல்லி அதனை வெட்டி வீழ்த்துகின்றேன் என்று நினைத்து கொண்டு போகிறார். கேட்ட உடனே சிவகாமி ஆண்டார், அந்த யானை வந்தது என் கூடையை பறித்தது, கீழே எரிந்தது, பூக்களை சிதறியது, இப்பொழுது தப்பித்தது, ஓடிக்கொண்டிருக்கிறது. இத்தனையும் ஒரே பாட்டு சொல்லியிருக்காரு. அவர் கேட்கறதுக்கு முன்னாலேயே என்ன அப்படின்னு நிற்கிறார் அவருக்கு சொல்லிட்டார். எத்தனை வருத்தம் பாரு. இறைவனுக்கு உண்டான பொருளுக்கு எந்த அபகாரம் எந்த குற்றமும் நேர்ந்து விடாமல் பார்த்து கொள்வது நம்முடைய மிகப்பெரிய கடமை. அதுதான் அடியாருக்குரிய கடமை. அப்படி வெட்டி வீழ்த்துகிறேன் என்று சொல்லிட்டு வேகமா மழுவெடுத்தார். அப்படியே வலது பக்கமா அப்படி சுத்தினாரு, வேகமா வீசினார். அந்த யானையினுடைய தும்பிக்கையை அந்த யானையினுடைய தும்பிக்கை அருந்து கீழே விழுந்து, தும்பிக்கை அருந்து கீழே விழுந்த யானை நிற்குமா என்ன? யானை வீழ்ந்த உடனே மேல பாகத்துல கீழே யானை தும்பிக்கை மட்டுமா பண்ணாரு? இவங்க அந்த பாகர்கள் சரியாக இருந்திருந்தால், அவர்கள் சரியாக வழி நடத்தி இருந்தால் இந்த துன்பம் நேர்ந்திருக்காது என்று சொல்லி அந்த 5 பேரையும் விட்டு யானை பாகர்கள் முன்னும் வந்தவர், இடப்பக்கம் வலப்பக்கமாக வந்தவர், மேலே அமர்ந்து வந்தவர் ஆக 5 ஐவரையும் என்ன செய்து விட்டார்? அது குத்துக்கோல்காரர்னு பேரு. மேலே இருந்த 2 பேருக்கு பாகர்னு பேரு, கீழே இருந்த 3 பேர் குச்சி வச்சுட்டு அவங்களுக்கு குத்துப்பாகர், குத்துக்கோல்காரர்கள் ஆக 5வரையும் கொன்று நின்றார். இது தாயினுடைய அன்பு. ஒரு குழந்தைக்கு என்ன துன்பம் வந்தாலும் தாயானவள் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார். உடனே அந்த துன்பம் செய்தவர் யாரும் என்ன ஏது நல்லா தெரியாம உடனடியே அந்த துன்பம் செய்தவருக்கு ஏதேனும் ஒரு நிந்தனை செய்து விடுவார். இது தாய் அன்பின் தலைமை. அது அந்த நேரத்துல இது இப்படி இருக்குமா ஆராய்ந்து கொண்டிருப்பதற்கெல்லாம் நேரமே இல்லை. அப்படி போல தாய் அன்பின் தலை நின்றார். யானையை கொல்லணும் இந்த உணர்வுக்கெல்லாம் இடமே இல்லை. இறைவனுடைய மலர்களை கொண்டு வருகின்றவர் ஒரு சிவனடியான். சிவனடியாருக்கு இந்த யானையால் துன்பம் வந்ததோ என்று தாய் போல நினைந்து அந்த சிவகாமி ஆண்டாருக்கு தன்னை தாயாக நினைத்துக் கொண்டு அந்த அன்பிலே உயர்ந்து நின்றதனாலே அவர் படி செய்தார். இறந்தவர்கள் தவிர மற்றவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஓடி சென்று அரசனுடைய அரண்மனைக்கு செல்லுகின்றார்கள். வாயில் காவலர்கள் நிற்கின்றார்கள். அவர்களிடம் என்ன சொல்லுகின்றார்கள்? பட்டத்து யானையும் பட்டது, பாகரும் பட்டார்.
இந்த வார்த்தை வருது. பட்டத்து யானையும் பட்டது, பாகரும் பட்டார். பட்டத்து யானையும் பிறந்து விட்டது, அதை செலுத்தி வந்த பாகர்களும் இறந்து விட்டார்கள். பட்டத்து யானைக்கு எப்படி இறப்பு வரும் என்றால், பகையாளிகள் வந்தால்தான் பட்டத்து யானை இறக்கக்கூடிய நிலை வரும். அப்படியானால் நம்முடைய நாட்டுக்குள்ளே யார் பகைவராக வந்திருப்பார்? எத்தனை பகைவர்கள் வந்திருக்கின்றார்கள்? ஒரு தூதுவன், ஒரு ஒற்றன் கூட வந்து தூது சொல்லவில்லையே, எப்படி தெரியாமல் படையெடுத்து செல்வது? யார் எப்படி தைரியம் உடையவர்கள் என்று இந்த வாயிற்காவலர்கள் சென்று சொல்ல கேட்ட அரசன் உடனே தன்னுடைய 4 வகை படையையும் திரட்டிக் கொண்டு, ரதம், கஜம், துரகம், பதாதி, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, கால்படை, 4 படைகளையும் திரட்டிக் கொண்டு அமைச்சர்களை எல்லாம் தாங்கி வர முன்னால் கொண்டு இவரும் ஒரு குதிரையின் மீது ஏறி ஆரோகணித்து மிகுந்த கோபத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். 4 வகை படைகளையும் திரட்டிக் கொண்டு இவரும் குதிரையின் மேல் ஆரோகணித்து வந்து கொண்டிருக்கிறார் கோபத்தோடு. என்ன ஏதென்று விசாரிக்காமலேயே, ஏன்னா பட்டத்து யானைக்கு அப்படி ஒரு நிகழ்வு வராது. எதிரிகள் யாரேனும் நாட்டுக்குள் நுழைந்து பட்டத்து யானையை வீழ்த்தினால்தான் அது அரசனுடைய வீழ்ச்சிக்கு அடையாளம். பட்டத்து யானையை வீழ்த்தினாலே அரசனுடைய வீழ்ச்சிக்கு அடையாளம், அரசன் தோற்றுவிட்டதாக அடையாளம். அதனால் என்ன ஏதுன்னு விசாரிக்காம உடனே இப்படி போட்டு இத்தனை பேரோடு பொறுத்து வந்தார். வந்து அங்கே நின்று இடத்திலே பார்க்கிறார். பகைவர்கள் ஒருவரையும் காணவில்லை, படைகளையும் காணவில்லை, பகைவர்களையும் காணவில்லை. ஆனால் மழு ஒன்று ஏந்தி கொண்டு இருகை உடைய யானையை போல ஒருவர் நிற்கிறார். யானைக்கு எத்தனை கால்? அது வேறுமுடையது பெருது. ஆனா 2 கை உடைய யானை. யார்? எரிபக்தன். ராமனை எப்படித்தான் கம்பர் ஒரு இடத்திலே சொல்லுவார், 2 கைகளை உடைய யானை நின்றார் போல ராமன் நின்றார். அதுபோல இங்க சேர்க்கிறார் பெருமான் எரிபக்தரை சொல்லுகின்றார், 2 கைகளை உடைய யானை ஒன்று நின்று கொண்டிருப்பதை கண்டார். அதுபோல நிற்கின்ற அன்பரை கண்டார். அன்பர் பார்த்தா எப்படி இருக்கிறாரு? உச்சி முதல் பாதம் வரை திருநீர் அணிந்து கொண்டிருக்கின்றார். உடம்பு முழுக்க திருநீர் பூசிய கையிலே மழுவாயுதம். மழுவாயுதம் பார்த்த உடனே அந்த அரசனுக்கு என்ன நினைவு வருகிறது? சிவபெருமானுடைய நினைவு வருகிறது. மழுவேந்தியவர் அவர் தானே. அப்ப மழுவேந்தியவருக்கு அடியார் மழுவேந்தி இருக்கின்றார். உடல் முழுக்க திருநீர் பூசி இருக்கின்றார். மாலை நிறைய ருத்ராட்ச மாலை அணிந்திருக்கின்றார். அடியாராக அல்லவா நிற்கின்றார். அடியார்களுடைய மனதிலே ஒரு நாளும் வன்மையான எண்ணம் தலை தூக்காது. யார் இப்படி சொன்னது? யார் இப்படி செய்தது? இவர் அடியாரை பார்த்த உடனே அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகவில்லை. பகைவர்கள் ஒருவரையும் காணவில்லை, பகையும் இல்லை. பின் எப்படி இவர் அடியாராக மழுவேந்தி கோபத்தோடு நிற்பதை பார்த்தால் இவருக்கு மாறாக ஏதேனும் ஒன்று நிகழ்ந்திருக்க வேண்டும். சிவனடியார்கள் எதற்கும் அப்படி கோபப்பட மாட்டார்கள். அப்படி இவரே கோபப்படுகின்ற அளவுக்கு இங்கு ஏதேனும் தீங்கு நிகழ்ந்திருக்க வேண்டும். அது என்ன தீங்காக இருக்கும்? ஏனையா இப்படி என்று எரிபந்தரை ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. பார்த்ததைத்தான், பார்த்த கோலத்தை தான், கண்டவரை கண்டபடி நிற்கின்றார். மனதுக்குள்ளே இவ்வளவும் ஓடுகிறது அவருக்கு. அப்ப சிவனடியாருக்கு ஒரு தீங்கு செய்ய நினைவே வராது, எண்ணமே வராது, சொல்லே வராது, செயலே வராது. அதை நீங்கள் நினைச்சுக்கோங்க. அது எதுக்காக அவருக்கு சொல்றாங்க? நமக்கு சிவனடியார்களாக இருக்கின்ற நாம் எண்ணத்தாலும் தீங்கு நினைக்க கூடாது, வாயினாலும் தப்பித்தவரை கூட ஒருவருக்கு தீங்கு தரக்கூடிய சொல்லை சொல்லிவிடக் கூடாது. செயலாலும் அப்படித்தான். அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தீங்கான செயலை செய்துவிடக் கூடாது. அதனால்தான் மனம், மொழி, மெய்யால் நாம் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சிவனடியார்களுக்கு அதுதான் குணம். இப்ப நாம் எல்லாம் சிவனடியார்கள் என்று சொல்லிக் கொண்டால் நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நியதியை நமக்கு சொல்லி செல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். நாம் உலக விஷயத்துல இருக்கின்றோம், ஏதேனும் ஒன்று நம்மையும் மீறி கோபப்பட்டு விடுகிறோம், உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறோம். அப்படி படுவர்களாக இருந்தால் மெதுவாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நமக்கு இந்த வரலாறு மூலமாக நமக்கு கற்பிக்கின்றார்கள் சேக்கிழார் பெருமான். அப்படி இப்படியெல்லாம் இவருடைய மனசுக்குள்ளே அவருக்கு ஓடுகிறது. அதனாலே சிவனடியாராக எரிபக்தரை கண்டவுடனே அடியார் கொண்டிருக்க மாட்டார், யானையையும் கொண்டிருக்க மாட்டார், 5 பாகர்களையும் குத்துப்போர்க்காரரையும் கொண்டிருக்க மாட்டார். அப்படியானால் வென்றவர் யார்?
இதை வென்றவர் யார்? அருகில் இருந்தவர்கள் இவர்தான் என்று மறுபடியும் எரிவத்தரை காட்டுகின்றார். அவர் கொன்றவர் யாருன்னு கேட்கல, வென்றவர் யாருன்னு கேட்கிறார். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இத்தனை பேர் கொண்டு போட்டிருக்காங்களே, கொன்றவர் யாருன்னு கேட்கல. ஏன்னா அடியார் அப்படி இருக்க மாட்டார். அதனால வென்றவர் யார் அப்படின்னு கேட்கிறார். மீண்டும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எரிவத்தரை தான் காட்டாங்க. அவரு புழையணி காதினார்க்கு அன்பர் குணத்தின் மிக்கார் பிழைவடி நன்றி கொல்லார் பிழைத்தது உண்டு ஏதோ இங்கு பிழைவட்டுள்ளது என்று உட்கொண்டு சேனைகள் வரவினை தடுத்து, சேனைகளும் வராங்க, அவங்களெல்லாம் தடுத்தது. குதிரையில் இருந்து இறங்கினான் அரசன். என்ன பண்பு பாருங்க இந்த 2 வரி. இவர் குழையணை காதினார்க்கு அன்பர். ஏன்? திருநீர் அணிந்து உத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். எனவே குழையணிந்த காதினராகிய சிவபெருமானுக்கு அன்பர். குணத்தின் மிக்கவர், பார்த்தாலே குணத்திலே உயர்ந்தவர். அதனாலதான் திருநீர் கிள்ளி வைக்க கூடாது, அள்ளி வைங்க. பார்த்தாலே வணங்கக்கூடிய தன்மை உடைய தெய்வீக தன்மை நமக்கு வந்துவிடும். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர். நமக்கு அழகை தருவது கூட மற்றவர்களால் நம்மை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடத்தக்கது நீர். அதனால இவர் நினைக்கிறார் பிழைவழி நன்றி கொல்லார். இந்த இடத்துல தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையை சேர்க்கிறார். அரசன் சொல்லுகிறார், ஏதேனும் ஒரு பிழை நேர்ந்திருந்தால் அன்றி இவர் கொண்டிருக்க மாட்டார். அப்போ ஏதோ ஒன்று இங்கு பிழைத்தது உண்டு, ஏதோ இங்கு தப்பு தண்டா ஒன்று நடந்திருக்கிறது என்று மனதிலே உட்கொண்டு நினைத்துக் கொண்டு சேனைகளை தடுத்து நிறுத்தி இவர் குதிரையிலிருந்து இறங்கினார். மலை போன்ற யானையின் முன் இவர் மெய்த்தவர். அப்புறம் நினைக்கிறாரு, ஐயோ யானை இப்படி மலை போன்ற உயர்ந்த நிலையில இருக்கிறது, இந்த யானையின் முன் யார் சென்றாலும் துதிக்கையில எடுத்து வீசிவிடும், காலால் வீட்டு கொன்றுவிடும். இந்த மெய்த்தவராக எரிவத்தர் சென்ற போது வழுவால் வீசிய பொழுது இவர் அந்த யானையின் முன்னாலே நின்று இவருக்கு எதுவும் ஆகிவிட்டதோ? எப்படி பாருங்க, எப்படி பட்டத்து யானை இறந்து விட்டது என்ற நினைவு, நம்முடைய ஆட்கள் இறந்து விட்டார்கள் என்ற நினைவு கிஞ்சிட்டு ஒரு பிழை நேர்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் இப்படி ஒரு செயல் நடந்திருக்கின்றது. இத்தகைய பெரிய பட்டத்து யானையின் முன்பு இவர் சென்று நின்றாரே, அப்பொழுது யானையினால் இவருக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்திருந்தால் ஐயோ என்ன செய்வது, கெட்டேன், நல்ல வேளை ஏதும் துன்பம் நேரவில்லை, நிகழவில்லையே, நான் பெரும் தவம் செய்திருக்கின்றேன் என்று அந்த அரசன் நினைத்தார். அப்படியானால் அரசர் என்னவாக இருப்பார்? அடியாருக்கு அடியார், சிவபெருமானுக்கு அடியார், சிவன் அடியார்களுக்கு அடியாருக்கு அடியாராக இருந்த காரணத்தினாலே தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் அவருக்குள்ளே தோன்றியது. இந்த எண்ணங்கள் தான் அவருக்குள்ளே தோன்றியது. பலமுறை சொல்லலாம், நானே தவம் செய்தேன், அடியாருக்கு ஏதும் நிகழவில்லையே, நேர்ந்திருந்தால் அதற்கு இவர்தான் காரணம் என்று நான் தவம் செய்தவன் ஆவேன் என்று சொல்லி இவர் இந்த அடியாராகி இவர் கோபிக்கும்படி என்ன பிழை நேர்ந்ததுவோ, ஐயோ நான் கெட்டேன், நான் மிகவும் தவறு செய்தவன் ஆகிவிட்டேன் என்று பயந்தார். போன வரலாறுல நம்ம படிச்சு பயந்தார். உடம்புக்கு மீறி பயம் அப்படியே பயந்திருந்தது. யாருக்கு? அமர்நீதி நாயனாருக்கு. அப்படி ரொம்ப பயந்து போய் நிற்கிறார். எரிபத்தர் முன் போய் நின்று கொண்டு, நான் இதை அறியவில்லை, எனக்கு சொன்னவர்கள் சொன்ன செய்தி ஒன்று, அதை கேட்டேன். ஆனால் அந்த செய்தியை கேட்டு இங்கு நின்ற பொழுது இந்த ஒரு நிகழ்ச்சி, அங்கு நான் கேட்டது வேறாக இருக்கிறது, இங்கே நான் பார்ப்பது வேறாக இருக்கிறது, நான் இதை அறியவில்லை, ஆகவே என்னை பிழை பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த யானையால் நேர்ந்த பிழைக்கு நான் தான் முக்கியமான காரணம். யானை பட்டத்து யானை, எனக்குரிய பட்டத்து யானை, யானையின் பாகர்களும் எனக்குரிய பட்டத்து யானைக்குரிய காவலர்கள், எனக்கு அடிமைப்பட்டவர்கள். இதை தவிர வேற என்ன? இந்த யானையையும் கொன்று விட்டீர்கள், பாகர்களையும் குத்துக்கோள்காரர்களையும் கொன்று விட்டீர்கள். இன்னும் வேற ஏதேனும் இந்த நிகழ்வுக்கு நடத்த வேண்டுமா?
பூங்குடையை பறித்து எரிந்து சிதறிய இந்த நிகழ்வுக்கு இத்தனை பேரையும் கொன்றாயிற்று. இன்னும் மேலும் தங்கள் கோபத்தை தீர்க்க ஏதேனும் நடக்க வேண்டுமா? பாக்கி உள்ளதா? வேறு ஏதேனும் உங்கள் காரியம் செய்யக்கூடியதாக உள்ளதா? வேறு யாரேனையும் கொல்ல வேண்டுமா? அந்த அர்த்தத்தில் என்ன மாதிரி அரசர்கள் இருந்திருக்கிறாங்க, சிவனடியார்கள் இருந்திருக்கிறாங்க பாருங்க. இப்படி இறைவன் மேல் எப்படி ஒரு பக்தி பாருங்க. அதை சொல்லுங்கள், நான் பணி செய்கிறேன், அடியேன் பணி செய்கிறேன், இனி நீங்கள் அதை செய்ய வேண்டாம், அந்த பணியை நான் செய்கிறேன், எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். எரிபத்தர் அரசனை பார்த்து ஈசர் நேசர் என்று இந்த இடத்திலே எரிபத்தருக்கு ஒரு சொல்லை போடுகிறார். யாருங்க? சேக்கிழார் பெருமான். ஈசர் நேசராகிய எரிபத்தர். இந்த ஈசர் நேசர் நம்ம வச்சுக்கலாம், புகழ்ச்சோழருக்கும் வச்சுக்கலாம், சிவகாமி ஆண்டாருக்கும் வச்சுக்கலாம். எல்லாரும் ஈசருக்கு நேசர் தானே. ஆனால் இவருக்கு வந்த கோபத்தினால தீர்ந்து நேர்ந்திருக்கிறது அல்லவா? அப்போ அந்த ஈசர் நேசராகிய எரிபத்தர், அரசே, இறைவனுக்கு சாத்தும் பொருட்டு சிவகாமி ஆண்டார் கொய்து வந்த இந்த பள்ளி தாமத்தை இந்த பெரிய யானை பறித்து சிதறியது. அதனால் இந்த யானையை நிலத்தில் வீழும்படி செய்துவிட்டு பாகரும் குத்துக்கோக்காரரும் யானையை விளக்காமல் இருந்த காரணத்தினால், அதனாலதான் தப்பு செய்யக்கூடாது, தப்புக்கு துணவ கூடாது. இவர்கள் விளக்காமல் இருந்த காரணத்தினாலே இவர்களும் இறந்து பட்டார்கள். அப்ப நான் செஞ்சுட்டேன் இல்ல, அந்த காரணத்தினால அவங்க இறந்து பட்டார்கள் என்கிறார். இதுதான் நடந்தது என்றார் ஈஸ்வரன். நடந்தது இதுதான். ஏனால் இவர் கேட்டது அங்கே வேறொன்று. வாயில் காவலர்கள் வந்து சொல்ல, அரண்மனையில கேட்ட சொல் யானையும் பட்டது பாகரும் பட்டார்கள் கேட்டது. இங்க வந்து பார்க்கும்போதுதான் எனக்கு காட்சி வேறாக தெரிகிறது சொன்னார். இதுதான் நடந்தது என்று அவருக்கு எரிபத்தர் எடுத்து சொல்கிறார். அரசனும் அவர் பாதங்களிலே வீழ்ந்து வணங்குகிறார். என்ன நிகழ்வு பாருங்கள். அரசன் எப்பேற்பட்டவன்? அந்த மக்களை, நாட்டு மக்களுக்கு தலைவன், அவர்களை ஆளுகின்ற அரசன். அரசனை இறைவனுக்கு சமமாக சொல்லுகின்ற பாங்கு உண்டு. திருக்குறளிலே நம்முடைய வள்ளுவர் பெருமான் சொல்லி செல்லுகின்றார். அவரும் வள்ளல் தான். ஏகப்பட்ட கருத்துக்களை நமக்கு எக்காலத்துக்கும் இருக்கின்ற வகையிலே சொல்லி இருக்கின்றார். அப்படி இறை என்று எண்ணப்படும் ஒரு அரசன் தெய்வத்திற்கு சமமானவன், மக்களை காப்பதினாலே. அப்படிப்பட்ட அரசர் எரிபத்தருடைய கால்களிலே நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து வணங்குகிறார். பாதங்களிலே வீழ்ந்து வணங்குகின்ற முறை பெண்களுக்கு தனி, ஆண்களுக்கு தனி என்று நமக்கு இருக்கின்ற முறை உங்களுக்கு தெரியும். எல்லா உடம்பின் எல்லா பகுதிகளும் படுமாறு ஆண்கள் விழுந்து வணங்குவார்கள். 8 அங்கங்களும் படும்படி விழுந்து வணங்குவார்கள். பெண்கள் 5 அங்கங்கள் படும்படி விழுந்து வணங்குவார்கள். இது முறையாக நமக்கு பெரியோர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். இவர் நெடுஞ்சான் கிடையாக அவர் பாதங்களிலே விழுந்து வணங்கி இறைவனிடத்தும் இறைவன் அடியவர்களிடத்தும் செய்த இந்த அபகாரத்திற்கு இது மட்டும் போதாது ஐயனே, இறைவனுக்கு பூங்கூடை இறைவனுக்குரியது, பூக்கள் இறைவனுக்குரியது. அது அந்த வகையிலே பார்க்கும்போது இறைவனுக்கு செய்த அபச்சாரம். அதை கொண்டு வந்தவர் சிவகாமி ஆண்டார். அது இறைவன் அடியார். எனவே இறைவனுக்கும் இறைவன் அடியாருக்கும் செய்த இந்த அபச்சாரத்துக்கு இந்த தண்டனை போதாது. இந்த தண்டனை போதாது. யானைக்கு உரிமை உடையவன் என்னையும் இந்த மழுவாலை கொண்டு விடுங்கள். என்னம்மா என்னம்மா, யானைக்கு உரியவன் நான். மூல காரணமாக இப்பொழுது நானே விளக்குகின்றேன். அடியேனையும் கொண்டு விடுங்கள். வேண்டாம் வேண்டாம், இந்த மழுவால் என்னை கொல்ல வேண்டாம். இந்த மழு அடியார்களுக்கென்றே வாய்க்கப்பெற்றது. இந்த அடியேன் அதற்கு தகுதி உடையவன் அல்லேன், நான் அதற்கு தகுதி உடையவன் அல்லேன், இந்தார்கள் என்று இடையிலே இருந்த வாளை உருவி, இந்தார்கள் இந்த மழுவாலை, இந்த வேளாலை என்னை கொண்டு விடுங்கள் என்று கையிலே கொடுக்கின்றார். எரிபத்தர் என்ன செய்தார்? வேகமாக வாங்கிவிட்டார். ஏன் அவர் வேகமாக வாங்குகிறார்? ஒருவேளை நான் வாங்கி அந்த செயலை செய்வதற்கு இவர் நினைத்திருக்கின்றாரே, இவர் நினைந்த அச்செயலை நான் செய்யாவிட்டால் இவரே தன்னை மாய்த்துக் கொள்ளுவாரோ? செய்தாலும் செய்து விடுவார். இந்த அடியாருக்கு மேலே இந்த அடியாருடைய மனதில் எப்படி எண்ணம் ஓடுகிறது? ஒருவருக்கு ஒருவர் விஞ்சி, இறைவருக்கு அன்பராகும் தன்மையிலே ஒருவருக்கு ஒருவர் விஞ்சி அடியார்கள் மேல் ஒருவர்
காதலை கொள்ளுகிறார்கள். ஐயோ, இந்த வாளை நான் உடனே வாங்காவிட்டால் நான் வாக்கு பண்ணுவதற்கு இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரே, அதை இவரே செய்து கொள்ளுவார் முதல்ல என்று சொல்லி வாளை உடனே வாளை நீட்டி அரசரை பார்த்து கேட்டேன், எல்லையில்லாத புகழுடைய அரசனுடைய அன்பிற்கும் எல்லை இல்லை. அப்ப நான் அடியார் என்று நினைத்தது, நான் நினைச்சுக்கிறேன், நம்ம பேசுறோம், நான் தான் நல்ல அடியார் என்று நினைத்து கொண்டிருந்தேன், என்னை விட இவர் மேலாண்மை. இது நம்ம பேசிக்கிறது, அவங்க அப்படி பேசல, அந்த மாதிரி சேர்க்கிறார் சொல்லல. ஐயோ, இவர் அதை விட மேலான அன்பராக இருக்கின்றாரே, இவருக்கு இவருடைய அன்புக்கும் இவருடைய செயலுக்கும் எல்லையே இல்லை என்று போது கண்டுகொண்டேன் என்று வருந்தி, நான் வாளை வாங்காவிட்டால் அரசர் தம்மைத்தாமே மாய்த்துக் கொள்ளுவார் என்று பயந்து உடனே அந்த வாளை தன் கையிலே வாங்கிவிட்டார். யாருங்க? அரசனுக்கு எந்த தீங்கும் நேர்ந்து விடக்கூடாது என்று வாளை வாங்கினார். வாங்கினதோட நிறுத்தினாரா? அந்த வாளை தன்னுடைய கழுத்திலே வைத்து அறிவதற்கு முற்பட்டார். இத்தனை பிழையை நான் செய்து விட்டேன், இப்படிப்பட்ட உயர்ந்த அன்புடைய அரசனுக்கு அவனுடைய பட்டத்து யானையும் அவனுடைய பாகர்களையும் குத்துக்கோள்காரர்களையும் நான் இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்கி விட்டேனே என்று சொல்லி வருது தன்னை மாய்த்துக் கொள்ள போகின்ற ஒரு அன்புடைய அரசனுக்கு முன்னாலே இம்மாதிரி நான் செய்து விட்டேனே என்று சொல்லி தன்னுடைய கழுத்திலே அந்த வாளை வைத்து அறிய முற்பட்டார். ஓடி சென்றார் அரசர். அப்படியே அவரை தோளோடு தோள் சேர்த்து முதலிலே அந்த வாள் தாங்கிய கையை கொடுத்துக் கொண்டார். இந்த கையிலே அவரை அணைத்துக் கொண்டார். தோளோடு தோள் சேர்த்து அந்தமில் புகழான் அன்புக்கு அளவின்மை கண்டு, அந்தமில்லாத புகழையுடைய புகழ்ச்சோழரினுடைய அன்புக்கு அளவே இல்லை என்பதை கண்டு தந்தவாள் வாங்க மாட்டார், வாங்கினார். தந்தவாள் வாங்க மாட்டார், ஆனால் தன்னைத்தான் துடிக்கும், தன்னைத்தான் துறக்கும். துறந்து விடுதல்னா இல்லாம போகும். தன்னைத்தான் தன்னைக்கு தானே உயிரை விட்டு விடுவான் அந்த வாழால் அறிந்து என்று சிந்தையால் உணர்வுற்று அஞ்சி. இப்ப யார் பயப்படுறா? எரிபத்திரன் பயப்படுறான். இந்த வாளை நான் வாங்காவிட்டால் அரசன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வான் என்று பயந்து கொண்டு உடனே அந்த வாளை தன் கையிலே வாங்கிக் கொண்டு தீங்கு தீர்ப்பார் வாங்கினார். அரசனுக்கு வருகின்ற அந்த தீங்கை தீர்ப்பார் வாங்கினார். இறைவனுக்கு வருகின்ற ஒரு இறைவன் அடியாருக்கு இப்படி ஒரு துன்பம் வந்து விட்டதே, இறைவன் அடியாரை செய்தாரே என்ற தீங்கும் தீர்ப்பவருக்குண்டான எரிபத்த வாங்கினார் அரசன். ஈங்கு என்னை வாழினால் கொன்று என் பிழை தீர்க்க வேண்டி ஓங்கிய உதவி செய்ய பெற்றனன் இவர்வால். அவர் கையில வாழ வாங்கின உடனே அரசன் என்ன நினைக்கிறார்? ஆஹா, இங்கு என்னை இந்த வாழினால் கொன்று விட்டால் என் பிழை தீரும். இந்த எந்த உதவியை செய்வது சிவன் அடியான் எரிபத்தர். இவருடைய கையாலே நான் அப்படிப்பட்ட ஒரு புகழ்நிலைக்கு ஆளாயினேன், எப்படிப்பட்ட தவப்பேறு என்று மகிழ்ந்து தொழுது நிற்கிறார். தலை காட்டி நிற்கிறார். வாழால் அறியுங்கள். அப்ப அந்த வாழ் கையில வாங்கின அந்த நிமிஷமே இவருடைய மனதிலே என்ன ஓட்டம்? நான் தவம் செய்தேன், என்னுடைய தீங்கு நீங்க பெறுகிறது. யாரால் நீங்க பெறுகிறது? இப்படிப்பட்ட ஒரு அன்பிற்கு சிவனடியாரால் நீங்க பெறுகிறது என்று மகிழ்ந்து தொழுது நின்றார். வணங்கி தலை குனிந்து நிற்கின்றார். இதை உணர்ந்தார் எரிபக்தர். யானையையும் பாகர்களையும் கொன்றதுடன் தன்னையும் கொல்லும்படி சொல்லும் இந்த அன்பினுக்கு தீங்கு நினைந்தனே, இவருடைய அன்பிற்கு நான் தீங்கு நினைந்து விட்டேனே என்று அவருக்கும் முன்னே அரசனுக்கு முன்னே எனது உயிர் செலுத்து முடிப்பதே முடிவு. அரசன் உயிர் போவதற்கு முன்னே என்னுடைய உயிரை செலுத்து முடித்துக் கொள்வதே முடிவு என்று எண்ணினார். அரசன் கொடுத்த வாளை தம் கழுத்தில் போட்டு அறிந்திட முற்பட்டார். அரசன் கொடுத்த வாளை தன் கழுத்தில் அறிந்திட முற்பட்டார். ஐயோ கெட்டேன், இது என்ன இறைவா, இப்படி பூட்டி அறிய போகிறீர்களே என்று அரசன் ஓங்கி ஒலித்துக் கொண்டே வேகமாக சென்று தோளால் கட்டி பிடித்து அந்த வாள் ஏந்திய கையை ஒரு
கையிலே நன்றார். அந்த கை அசையாதபடிக்கு அரசன் பற்ற அரசன் அப்படி எரிபத்தரை பற்றி கொள்ள மாதவர் எரிபத்தர் வருந்தி நிற்ப ஏன் எனக்கு தடுக்கிறீர்கள் என்ற வருத்தத்தோடு நிற்ப அந்த நேரத்திலே விசும்பிலே இருந்து ஒரு அசரீரி கேட்கிறது. விசும்பில் கண்ணுதல் அருளால் பலரும் கேட்கும்படி அசரீரி எழுந்தது. இவங்க 2 பேர், இவர் இப்படி வருந்தி அவர் கட்டி குடிச்சிருக்கிறாரு, இவர் இப்படி ஆயிரம் வருந்தி நிற்கிற அந்த நினைப்பிலேயே அசரீரி ஒன்று வானிலே எழுகின்றது. தொழுந்தகை அன்பின் மிக்கீர். தொழுந்தகை தொழுவதற்குரிய தன்மையிலே அன்பிலே மிகுந்திருக்கின்றீர். 2 பேரையும் சேர்த்து கூப்பிடுறார். மிக்கீர் வன்மை மிக்கவர்களே, அரசனே எரிபத்தரே, தொண்டினை மண்மேல் காட்ட உங்கள் தொண்டினை, உங்கள் சிவத்தொண்டினை இந்த பூமி மேல் காட்டி எல்லாரும் அதை பின்பற்றும்படி செய்வதற்காக, உங்கள் புகழையும் நிலைநாட்டுவதற்காக செழுந்திரு மலரை இன்று சினக்கரி சிந்த அழகான செழுமையான இந்த திருமலர்கள் இறைவனுக்கு உகந்ததாகும் போது அது திருமலர்கள் ஆகிட்டோம். அந்த திருமலர்கள் இன்று இன்னைக்கு சினக்கரி கோபமோடு வந்த கரின யானை, கோபப்பட்ட கரியை சிந்தும்படி கீழே சிந்தி சிதறும்படி நான் செய்துவிட்டேன். திங்கள் கொழுந்தடி வேலை கூத்தரலினால் கூடிற்று. அவர்தான் சொல்றாரு ஆசிரியரியா, இது யாரால நடந்தது? உங்களாலோ மற்றவர்களாலோ நடக்கல. யாரால்? திங்கள் கொழுந்து அணி வேலை கூத்த, வேணின ஜடாமுடி முடி, திங்கள் கொழுந்து இளம்பிறையை தன்னுடைய ஜடாமுடியிலே அணிந்திருக்கின்ற வேலை கூத்து ஜடைமுடி உடைய கூத்தர் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற நடராஜர் அருளினால் கூடிற்று. அவருடைய திருவருளினால் இது நடந்தது. எனவே நீங்கள் இதற்கெல்லாம் வருந்த வேண்டாம் என்று ஒரு குரல் வானில் அசரீரியாக எழுந்தது. அந்த குரல் எழுந்த போது பாகரும் எழுந்தார்கள், முத்துக்கோர்காரரும் எழுந்தார்கள், யானையும் எழுந்தது. அந்த எழுந்ததுங்கிற ஒரு சொல்ல வச்சு இவர்களையும் எழுப்புகிறார் என்ற சொல்ல பொருத்தமா போட்டு முடிச்சிருக்கிறார் சேர்க்கிறார். ஒன்றுனையும் நம்ம அனுபவிச்சு படிக்கணும். இறைவனுடைய அன்பை அனுபவிக்கணும், அருளை அனுபவிக்கணும். அந்த அன்பையும் அருளையும் அதுல வருகின்ற நாயன்மார்கள் வாயிலாக சொல்ல வைக்கின்ற அந்த வாங்கினையும் அவர்கள் வாயிலையும் வருகின்ற சொற்கள் அழகான சொற்கள், அன்பான சொற்கள், அருளான சொற்கள், அதையும் அனுபவிக்க வேண்டும். இதை அனுபவிப்பதோடு கடைபிடித்து வாழ வேண்டும். இதை சொல்லி மகிழ்ந்தவர் சேர்க்கிறார். அதை நாம் எல்லாம் இன்று கேட்டு கொண்டிருக்கிறோம். எழுந்ததற்கு எது? பாகரோடும் யானையும் எழுந்ததென்று எரிபத்தர் அரசர் காலிலே விழுந்து வணங்கினார். அது நியாயம். ஒரு அடியார் அரசர் காலிலே விழுந்து வணங்குவது நியாயம். என்னை மன்னித்து விடுங்கள் பெரியவர், எல்லா உணர்வுகளுமே அதில் பொறுத்துக்கொள்ளலாம். அரசரும் எரிபத்தர் காலிலே விழுந்து வணங்கினார். அந்த அன்புக்கு வாக்கு வழக்கு ஜாதியோ மதமோ ஏழையோ பணக்காரனோ உயர்வோ தாழ்வோ ஒன்றும் கிடையாது. அன்புன்னா அன்புதான். அது கூடிக்கொள்ளக்கூடியதுதான். அது வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எனவே அரசனும் எரிபத்தர் காலிலே வீழ்த்து வணங்கினார். இருவரும் அசரீரி கேட்டு இறைவனை தொழுது துதித்தனர். பூங்கோடையில் மலர்கள் நிறைந்தன, பூங்கோடையிலும் அந்த மலர்கள் நிறைந்தன. சிவகாமி ஆண்டார் மகிழ்ந்தார். அவரும் சிவபக்தர், அவருக்கும் மகிழ்ச்சி. சிவகாமி ஆண்டார் மகிழ்ந்தார். இறைவனையும் அரசர்களையும் அங்கிருக்கக்கூடிய எரிபத்தரையும் வாழ்த்து வணங்கினார். யானையும் பாகரும் எழுந்தனர். உறங்கி விழிப்பது போல எழுந்தார்கள். அந்த யானைக்கும் பாகர்களுக்கும் தூங்கி எந்திருக்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன நடந்ததுன்னு அதெல்லாம் உறங்கி விழிப்பது போல எழுந்தனர். எரிபத்தர் வேண்டிக் கொள்ள அரசர் தம் யானை மீது ஏறி, அரசர் இனி நீங்கள் செல்வார்கள் என்று வேண்டிக் கொள்ள வந்தவர் குதிரை மீது வந்தார். செல்லும் போது பட்டத்து யானை மேல் அமர்ந்து செல்லுகின்றார். அந்த யானைக்கு நிகழ்ந்தது என்ன? ஆனால் அந்த யானை மீது இப்பொழுது அமர்ந்து ஏறி செல்லுகின்றார் அரண்மனைக்கு. அரண்மனையை என்னன்னு சொல்லுறாருன்னா திருவளர் கோவில் செல்கிறார். திரு வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய, செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய, மக்கள் அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது, இறைவன் அருள் பெருகிக் கொண்டே இருக்கக்கூடியது, எல்லா வளமைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய திருக்கோவில் அரண்மனை.
ஏனால் இப்படிப்பட்ட அன்புடைய புகழ்ச்சோழனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தலைமையிலே நடக்கின்ற மக்கள் எப்படி இருப்பார்கள்? வளமையோடு இருப்பார்கள். முதலிலே சொன்ன வளமை இப்பொழுதும் நிறைவாக சொல்லுகிறார் சேர்க்கிறார் பெருமான். திருவளர் கோவில் சென்றார், அருளும் பொருளும் ஒருங்கே, நாளும் நாளும் வளரும் திருக்கோவில் இந்த அரணன். எரிபத்தரும் தம் நியதி பணிக்கு சென்றார். இவ்வாறு பலகாலமும் எரிபத்தர் தொண்டு செய்து, இது மென் தொண்டு அல்ல, வன் தொண்டு. ஏனென்றால் மழுவால் வீசி அவர்களை கொல்லுகின்ற தொண்டு. எனவே வன் தொண்டு. இந்த வன் தொண்டுங்கிற சொல் கேட்டாலே நமக்கு நினைவு வர வேண்டும் வன் தொண்டர் என்று சுந்தர பெருமானை சிவபெருமான் அழைத்தது. சிவபெருமான் சுந்தரத்துக்கு கொடுத்த ஒரு பெயர் வன் தொண்டர். அதுபோல எரிபத்தர் வன் தொண்டு செய்து பல நாள் இங்கே பூமியிலே வாழ்ந்திருந்து இறுதியிலே கைலாயத்திலே கணநாத நாயராக காட்சி அளித்தார். காலம் வந்தது, இறைவன் திருவடிக்கு சென்றார். எரிபத்தரின் ஆண்மை, வீரச் செயல் அவற்றையும் அரசனுடைய பெருமையையும் இறைவனால் மட்டுமே சொல்ல முடியும், அளந்தறிய முடியுமே என்று நம்மால் முடியாது. இருந்த அளவிலே நான் என்னால் முடிந்த அளவுக்கு சொல்லிவிட்டேன். அது இறைவனால் தான் அவருடைய பெருமையை அறிய முடியும் என்று சொல்லி முடிக்கின்றார். நாம் இப்பொழுது சேர்த்துக் கொள்வோம், சிவகாமி ஆண்டாருடைய பெருமையையும் யாரால் அளந்தறிய முடியும்? அந்த ஒரு செயலுக்காக எரிபத்தர் வந்தார், புகழ்ச்சோழர் வந்தார், இறைவன் வந்தார், எல்லாருக்கும் காட்சி அளித்தார்கள், எல்லாருக்கும் அருள் புரிந்தார்கள் என்ற வகையிலே எரிபத்தர் கணநாயகராக அங்கே கையிலேயே இறைவன் அருகிலே விட்டிருந்தார். அதற்கு பிறகுதான் அவருக்கு நாயனார் என்ற பெயர் வந்து திருத்தொண்டர் புராணத்திலே சேர்க்கப்படுகிறது என்று சொல்லி எரிபத்த நாயனார் வரலாற்றை நாம் கண்டாலும் அவருடைய வரலாற்றிலே நாம் கண்ட வாழ்க்கை நியதிகளை நாமும் பின்பற்றி அன்பு நியதி, அருள் நியதி, கருணை, வாழ்வாங்கு வாழ்கின்ற நெறிகளை எல்லாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே எரிபத்த நாயனாருடைய வரலாற்றில் அதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.